இந்த மாசத்துக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட லேட் ஃபீ வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதாவது 2017-18 இருந்து 2022-23 வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்போ இந்த மார்ச்சுக்குள்ள நீங்க அந்த ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய லேட் ஃபீயை கம்மியா நீங்க கட்டலாம். ரீசெண்டா வந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்குன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆனா 9C ஃபைல் பண்ண மறந்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்க ஜிஎஸ்டிஆர் 9 முன்னாடியே ஃபைல் பண்ணிருக்கணும். ஜிஎஸ்டிஆர் 9C மட்டும் ஃபைல் பண்ணாம இருந்திருக்கணும். அப்போ நீங்க ஜிஎஸ்டிஆர் 9C இந்த 31 மார்ச்சுக்குள்ள ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லேட் ஃபீ, அதாவது பெனால்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக எவ்வளவு பெனால்டி கட்டணும்? இப்போ நீங்க ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணலன்னா 0.5%, அதாவது 0.25% சிஜிஎஸ்டிலையும் 0.25% வந்து எஸ்ஜிஎஸ்டிலையும் கட்டணும். இப்போ உங்களோட டர்ன் ஓவர் 10 crores அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஜிஎஸ்ல ஒரு 25,000 ரூபாய், எஸ்ஜிஎஸ்ல ஒரு 25,000 ரூபாய் வந்து நீங்க பெனால்ட்டியா கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து மினிமம் பெனால்ட்டி. பட் ஒரிஜினலா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் பெனால்ட்டி வருது அப்படின்னா நீங்க அந்த 2 லட்சம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த 50,000 மட்டும் நீங்க பெனால்ட்டியா கட்டி உங்க ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணலாம். ஸோ எக்ஸஸா 50,000க்கு மேல வரக்கூடிய எக்ஸஸ் லேட் ஃபீ வந்து இந்த 31 மார்ச் 2025 ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா வைவ் ஆஃப் ஆயிடும். ஸோ கவனமா 31 மார்ச் 2025 உங்க ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணி உங்களோட பெனால்ட்டியை வைவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.